இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் என்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண்கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட காய்கறி செடிக்கு கொடுக்க போகிறோங்க. என்ன எதுன்னு கேட்டிங்கன்னா, பூ பூக்குது ஆனால் வந்துட்டு காய்கள் வைக்க மாட்டேங்குது, காய்களே வந்துட்டு வெடிப்பு விடுது, நிறைய பூச்சி தாக்குதல் வருது அப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். பூ பூக்கிற டைமில் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபர்டிலைசர். இதை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு பூக்காத செடியில் கூட பூக்கள் வைக்கும். வைக்கிற பூக்கள் எல்லாமே காய்களாக மாறி உங்களுக்கு ஹீல்டிங் தரும். ஸோ அதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு நான் இன்றைக்கி சேர்க்குறது கஞ்சி தண்ணி தான். உங்கள்கிட்ட கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அரிசி கழுவுற தண்ணியை எடுத்துக்கோங்க. கஞ்சி தண்ணி வந்துட்டு செடிக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரோங்க. அதனால தான் இந்த வெயில் காலத்தில் நான் ரெகுலராக கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுறேன். இது கூட நான் எடுத்துருக்க இன்னொரு முக்கியமான பொருள் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, பெருங்காயத்தூள் தாங்க. பெருங்காயத்தூளுக்கு பயங்கரமான சக்தி இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம செடியில் பூக்கள் வர டைமில் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை வேர் வழியாவோ கொடுக்க வந்தாலோ நல்ல ஒரு ஈல்டிங் கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க. ஸோ இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. 5 நாளைக்கு அப்புறம் இப்போ நீங்கள் இதை 2 லிட்டர் கஞ்சி தண்ணி எடுத்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 மடங்கு தண்ணி கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு வடிகட்டி ஃபாயிலர் ஸ்ப்ரே, அதாவது இலை மேலே பூக்கள் இருக்க பகுதியில் இலை பின்னாடி இப்படியும் தெளித்து விடலாம், வேர் வழியாகவும் கொடுத்து விடலாம். ஃபாயிலர் ஸ்ப்ரே பண்ணும்போது வடிகட்டிட்டு கொடுங்க. வேர் வழியாக கொடுக்கும்போது அப்படியே ஊற்றி விடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கஞ்சி தண்ணி ஒரு 2 லிட்டராவது இதில் சேர்த்துருப்போங்க. கஞ்சி தண்ணி வந்து வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங்காகும். அதே மாதிரி நிறைய ஈல்டிங் கொடுக்கறதுக்கு உதவி செய்யும். ஸோ கஞ்சி தண்ணியோட அடுத்த வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, செடியை வந்து நல்லா குளுமையாக வச்சுக்கும் இந்த வெயில் காலத்தில். ஸோ அதனால தான் கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது 2 லிட்டர் கஞ்சி தண்ணிக்கு நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். அது சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, பெருங்காயத்தோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பூச்சி தாக்குதல் வர வைக்காதுங்க. பெருங்காயத்துக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா, நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்மெல். அது வந்து பூச்சிங்களை கிட்ட கூட நெருங்க விடாதுங்க. இலைப்பேன் வரும், அடுத்தது வந்துட்டு மீலிபக்ஸ் மாவு பூச்சி வரும். இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பெருங்காய கரைசல் நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, வேர் வளர்ச்சியை ஸ்ட்ராங்காக்கிறது மட்டும் இல்லாமல் மண்ணில் வந்து நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த பெருங்காயத்தூள் உதவுதுங்க. அதே மாதிரி வெச்ச காய் எல்லாமே வந்துட்டு பூ விட்டு பூலேருந்து ஈல்டிங்கும் நல்லா கொடுக்கறதுக்கு இந்த பெருங்காய கரைசல் உதவுது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ஃபர்டிலைசரை ஒன்று வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த தக்காளி செடியில் பூ விட்டுருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த டைமில் பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காய்களும் வைக்கும். அதே மாதிரி காய்கள் எல்லாமே இந்த மாதிரி பெருசாகவும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த கரைசலை கொடுத்துட்டு உங்கள் வீட்லேயும் நிறைய ஈல்டிங் எடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலான்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏப்ரல் மாதம் என்னென்ன விதைக்கலான்றதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் ரெஃபர் பண்ணுங்கள்.
குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.